ஒரு தந்தை விவசாயி, நல்லா உழைச்சு புள்ளைய படிக்க வச்சு, அவன் வெளிநாட்டு கடல் கடந்து போய் நல்லா சம்பாதிக்கிறான். எனக்கு உடம்பு சரியில்ல, நீ வந்து என்ன பார்த்துக்கோன்னு சொல்லி அந்த அப்பா கூப்பிட்டதுனால விவசாயி வீட்டுக்கு அந்த மகன் வரான். வந்து அவன் என்ன நெனச்சான், ரொம்ப இழுபறியில இருக்கிறாரு போல இருக்கு. நம்ம வந்த உடனே அப்பா போயிடுவாரு. அப்புறம் எல்லாத்தையும் ஏற கட்டி இந்த பொருளெல்லாம் வித்துட்டு, பணத்தெல்லாம் எடுத்துன்னு நம்ம அங்க போயிடலான்னு நெனச்சுக்கிட்டு வந்தான். ஒரு ஒரு 2 மாசம் ஆச்சு. இவன் அப்பாவ பார்த்துக்கிறதுனாலயோ என்னமோ தெரியல, அப்பா கொஞ்சம் நல்லா தேறிட்டாரு. அப்ப இன்னும் 2 மாசம் ஆச்சு. கொஞ்சம் எழுந்தே உட்காந்துட்டாரு. இவன் நெனச்சான், "அப்பா நான் திரும்பி போட்டுமான்னா?" "வேண்டாம், வேண்டாம். உனக்கு என்னால ரொம்ப கஷ்டம்னு நெனைக்கிறேன். நீ என்ன பண்ணியிருக்க?" அப்படின்னு கேட்டாராம். பொதுவா எதுக்காக அப்படி கேட்டார்ன்னா, இந்த சொத்தெல்லாம் எழுதி என் கையெழுத்து வாங்குறதுக்காக காத்துட்டு இருக்கேன். "இல்ல நான் உங்களுக்காக ஒரு நல்ல விலை உயர்ந்த சவப்பெட்டி பண்ணிட்டு வந்திருக்கேன்." எதுக்கு அப்படின்னு கேட்டாக்க, நாள பின்ன நான் உங்கள கவனிக்கலன்னு சொல்லக்கூடாது இல்லையா? அதுக்காக நல்ல விலை உயர்ந்த மரத்துல சவப்பெட்டி பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்ப அப்பா சொன்னாராம், "வேற ஒண்ணும் இல்லடா கண்ணா. உனக்கு மனசு நிம்மதி வேணும்னா என்ன இந்த பெட்டியில படுக்க வை. ஒரு கயத்த கட்டி இழுத்துன்னு போ. நம்ம ஊர்ல மலை இருக்குல்ல, அங்கேருந்து என்ன உருட்டி விட்டுடு." அப்படின்னானாம். அவன் என்ன பண்றான், அப்பாவுடைய கடைசி ஆசையை நான் நிறைவேற்றி வைக்க வேண்டும் அப்படின்னு தன்னைத்தானே சமாதானம் பண்ணிட்டு, அப்பாவ மெதுவா அந்த கயத்த கட்டி இழுத்துட்டு போறான். அந்த லாஸ்ட் மினிட்ல அப்பா கதவ தட்டி என்ன சொல்றாரு, "ஒரு காரியம் பண்ணு. இவ்வளவு விலை உயர்ந்த பெட்டி உனக்கு ரெடியா இருக்கட்டும். என்ன அப்படியே உருட்டி விட்டுருன்னானாம்." அப்பதான் அந்த பையனுக்கு உரைச்சதாம், "இந்த சவப்பெட்டி இவ்வளவு விலை உயர்ந்ததா நீ பண்ணியிருக்க. அது உனக்கு இருக்கட்டும்டா. என்ன வேண்டாம். என்ன வெறுமனே உருட்டி விட்டுடுன்ன உடனே அப்பதான் அவனுக்கு புத்தியில உரைச்சதாம். நம்ம எப்பேர்ப்பட்ட ஒரு தப்பு பண்றதுக்காக இருந்தோம்னு, அப்பா என்ன மன்னிச்சிடுங்க நானா. டேய் என்ன கொண்டு போய் ஊர்ல விட்டுடு. ஊர் மக்கள் என்ன பார்த்துப்பாங்க. நீ இஷ்டம் இல்லாம எனக்கு சவப்பெட்டி முதற்கொண்டு ரெடி பண்ணி வச்சு என்ன நீ பார்த்துக்கணுங்கிறது இல்ல. என்ன தெரியுமா? வரும்போதே நாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு இருக்கிற பொருளெல்லாம் வித்துட்டு ரூபாய் எடுத்துன்னு போறதுக்காக வரோம் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். இன்னாருக்கு இன்ன டைம் தான் சாவாங்கங்கிறது போட்டிருக்கு. அத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கேட்டு நம்மளுடைய குழந்தைகள் நமக்கு பிறக்குறாங்க. நம்ம வளர்க்குறோம். நம்ம கடமைய செய்யறோம். அவங்க வெளிநாட்டுக்கு போய் நெறைய சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிக்கட்டுமே! அதுக்காக நீங்க வந்து அத எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன வந்து பார்த்துக்கோன்னு சொல்லவே கூடாது. இது என்னங்க மாரல்? அந்த காலத்துல பார்த்தாங்களேன்னா, அந்த காலத்துல பார்த்தது வேற. இந்த காலத்துல நாம் ஹிண்ட்ரன்ஸா இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது தான் இந்த மாரல். ரொம்ப அழகா இருக்கு.